ஒரு நாய் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த நாய் வந்து எப்படின்னா, அந்த நாய்க்கு வந்து அந்த ஓனர் வந்து அன்னைக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு இருக்கிறாரு. அன்னைக்குன்னு பார்த்தா அவன் என்ன பண்றான், கைய பிடிச்சு கட்டி விட்டுருச்சு. இதுக்கான ஃபிளாஷ்பேக் நான் வரேன். ஃபிளாஷ்பேக்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த நாய் வந்து மழையிலும் வெயிலையும் சாப்பாடு கலந்துக்கிட்டு, நெறைய பேரோட ஒதுக்கப்பட்டு, இப்படின்னு அடி வாங்கி அப்படி இருந்துச்சு. ஆனா அந்த நாய் அந்த ஓனர் என்ன பண்றாருன்னா, எடுத்து பராமரிச்சு, அதுக்கான நல்ல காஸ்ட்லியான ஃபுட் போட்டு, அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த நாயை வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு, அந்த ஓனருக்கு வந்து ஃபைனான்சியல் இஷ்யூ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. அதனால அந்த நாய் கூட அவரால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் மாதிரி போட்ட நல்ல குவாலிட்டியான சாப்பாடு போட முடியல. ஓரளவு தான் அவரால் போட முடியும். ஒரு 80% அவரால் முடிஞ்சதை பண்ணார். ஆனா அந்த நாய் என்ன பண்ணிட்டு ஒரு கட்டத்துல, எனக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், அப்புறம் வந்து சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நாய் வந்து அவர் கைக்கு கொடுத்துட்டேன். இதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னு ஒரு டிப் புரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸா சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க. அவங்க இது வரைக்கும் நீங்க அவங்களுக்காக போட்ட எஃபர்ட்ஸ், அவங்களுக்காக பண்ண விஷயங்கள், இந்த சப்போர்ட்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. எதுவுமே பார்க்காம நீங்க அந்த தெரியாதனமா அவங்களோட சுச்சுவேஷனும் தெரியாம ஒரு 20% ஆஃப் மிஸ்டேக் பண்ணிருப்பீங்களா, அந்த மிஸ்டேக் தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ த பேட் ஆஃப் த ஸ்டோரி ஈஸ் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி உங்க லைஃப்ல யாராவது இப்படி இருந்தாங்கன்னா, நல்லா இருடா போடா மயிலின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போறது விட்டு உட்காந்து ஃபீல் பண்றதுல ஒரு இடமும் கிடையாது.